திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி சட்டமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் தேர்தல் பரப்புரை பிரச்சாரம் நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சரும் ஆரணி அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான சேவூர் எஸ் ராமச்சந்திரன் மற்றும் மத்திய மாவட்ட கழக செயலாளர் ஜெயசுதா லட்சுமிகாந்தன் ஆகியோர் பங்கேற்று அதிமுக ஆட்சியின் நலத்திட்டங்களையும் திமுக ஆட்சியின் மக்கள் விரோத போக்கையும் மக்களிடம் எடுத்துக் கூறி தேர்தல் பரப்புரை மேற்கொண்டனர். கண்ணமங்கலம் பகுதியில் பேரூராட்சி செயலாளர் பாண்டியன் ஏற்பாட்டிலும், ஆரணி டவுன் பகுதியில் நகர செயலாளர் அசோக்குமார் ஏற்பாட்டிலும், விளை சித்தேரி, புதுப்பட்டு மற்றும் நெசல் ஆகிய பகுதிகளில் ஒன்றிய கழக செயலாளர் ஜி.வி. கஜேந்திரன் ஏற்பாட்டிலும் நடைபெற்ற தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் மாவட்ட அவைத்தலைவர் கோவிந்தராஜன், மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் பாரிபாபு, மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளர் ஆனந்த் உட்பட கழக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். தஞ்சை மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளி நகர கழகம் சார்பில் அதிமுகவின் தேர்தல் வாக்குறுதிகள் பிரசுரங்கள் பொதுமக்களிடம் வழங்கி வாக்கு சேகரிக்கப்பட்டது. தஞ்சை மேற்கு மாவட்ட கழக செயலாளர் எம். ரத்தினசாமி தலைமையில் பேருந்து நிலையம், கடைவீதி மற்றும் மார்க்கெட் உள்ளிட்ட பகுதிகளில் வணிகர்கள் மற்றும் பொதுமக்களிடம் பிரசுரங்கள் வழங்கி நல்லாட்சி மலர இரட்டை இலைக்கு வாக்கு சேகரிக்கப்பட்டது. இதனிடையே மாற்றுக் கட்சிகளைச் சேர்ந்த ஏராளமான பெண்கள் அதிமுகவில் இணைந்தனர். அவர்களுக்கு மாவட்ட செயலாளர் எம். ரத்தினசாமி கழக துண்டினை அணிவித்து வாழ்த்தினார். இந்நிகழ்வுகளில் பூதலூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் கார்த்திகேயன் உள்பட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் பங்கேற்றனர். திருவண்ணாமலை கிழக்கு மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் தெற்கு ஒன்றியத்திற்குட்பட்ட பகுதிகளில் அதிமுக சார்பில் நடைபெற்ற தெருமுனை பிரச்சாரக் கூட்டத்தில் அதிமுகவின் தேர்தல் வாக்குறுதிகள் அடங்கிய பிரசுரங்கள் பொதுமக்களிடம் வழங்கி வாக்கு சேகரிக்கப்பட்டது. முன்னாள் அமைச்சரும் திருவண்ணாமலை கிழக்கு மாவட்ட செயலாளருமான எஸ். ராமச்சந்திரன் மற்றும் மாநில மகளிரணி துணை செயலாளர் அமுதா ஆகியோர் இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக பங்கேற்று பேசியதோடு அதிமுகவின் 2ஆம் கட்ட தேர்தல் வாக்குறுதிகளின் பிரசுரங்களையும் மக்களிடம் வழங்கி நல்லாட்சி மலர இரட்டை இலைக்கு வாக்கு சேகரித்தனர். கீழ்பெண்ணாத்தூர் தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் இளங்கோவன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கண்ணன் உட்பட கழக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். கோவையில் 64 அணிகள் பங்கேற்கும் மாண்புமிகு அம்மா கோப்பை கிரிக்கெட் போட்டிகள் துவக்கி வைக்கப்பட்டது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா மற்றும் புரட்சித் தமிழர் ஆகியோரின் பிறந்த நாளை கொண்டாடும் விதமாக துவங்கிய மாண்புமிகு அம்மா கோப்பை கிரிக்கெட் போட்டியினை சிங்காநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் கே.ஆர். ஜெயராம், கோவை மாநகர மாவட்ட கழக செயலாளரும் வடக்கு சட்டமன்ற உறுப்பினருமான அம்மன் கே. அர்ஜுனன் ஆகியோர் துவக்கி வைத்தனர். மேலும் இளம் விளையாட்டு வீரர்களை ஊக்குவிக்கும் விதத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் வீரர்கள் அனைவருக்கும் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கி சிறப்பிக்கப்பட்டது. பகுதி கழக செயலாளர் உலகநாதன், கழக செய்தி தொடர்பாளர்கள் பேராசிரியர் கல்யாணசுந்தரம் மற்றும் மகேஸ்வரி உட்பட கழகத்தின் முக்கிய நிர்வாகிகள் இதில் பங்கேற்று கிரிக்கெட் போட்டியை கண்டு ரசித்தனர். மதுரை மேற்கு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பழைய விளாங்குடி பேருந்து நிலையத்தில் சட்டமன்ற மேம்பாட்டு நிதியில் இருந்து புதிதாக அமைக்கப்படவுள்ள மேற்கூரை பணிக்கு பூமி பூஜை நடைபெற்றது. 27 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக அமைக்கப்படவுள்ள மேற்கூரை அமைக்கும் பணியின் பூமி பூஜையினை அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு பங்கேற்று துவக்கி வைத்தார். இந்நிகழ்வில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் பங்கேற்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரப்பாக்கம் ஒன்றியத்துக்கு உட்பட்ட ஒரத்தியில் புரட்சித் தலைவி அம்மா பிறந்த நாளை முன்னிட்டு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் திருக்கழுக்குன்றம் எஸ். ஆறுமுகம், மதுராந்தகம் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல் ஆகியோர் இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக பங்கேற்று பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினர். அச்சரப்பாக்கம் தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் ரங்கராஜன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்வில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் பங்கேற்றனர். இதைத் தொடர்ந்து அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல் தனது சொந்த செலவில் கழக நிர்வாகிகள் மற்றும் வாக்குச்சாவடி முகவர்களுக்கு பரிசு பொருட்களை வழங்கினார். திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் 100 நாள் வேலை செய்யும் பெண்களுடன் முன்னாள் அமைச்சர் பி.வி. ரமணா மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி மேற்கொண்டார். 100 நாள் வேலையில் கடந்த ஆண்டு எவ்வளவு நாள் வேலை வழங்கப்பட்டது, அதற்கான ஊதியம் வழங்கப்பட்டதா என்பது குறித்து முன்னாள் அமைச்சரும் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட செயலாளருமான பி.வி. ரமணா கேட்டறிந்ததோடு கடந்த நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற தேர்தலின் போது பொய்யான வாக்குறுதிகளை கூறி மக்களை திமுக ஏமாற்றியதாகவும் குற்றம் சாட்டினார். கடம்பத்தூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் சூரகாபுரம் எஸ். சுதாகர் ஏற்பாட்டிலும் மாநில இளைஞரணி துணை செயலாளர் எஸ். ஞானகுமார், மாவட்ட துணை செயலாளர் எல். செந்தில்குமார், மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் கே.பி.எம். எழிலரசன் மற்றும் மாவட்ட இளைஞரணி தலைவர் புங்கத்தூர் தேவா ஆகியோர் முன்னிலையிலும் நடைபெற்ற இந்நிகழ்வில் ஒன்றிய அம்மா பேரவை செயலாளர் ஜி. உமாபதி உள்பட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் பங்கேற்றனர்.
தருமபுரி BSNL அலுவலகம் அருகே மக்கள் விரோத திமுக அரசை கண்டித்து அதிமுக கூட்டணி கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் கோவிந்தசாமி, அதிமுக அம்மா பேரவை மாவட்ட செயலாளர் வெற்றிவேல் மற்றும் கூட்டணி கட்சியினர் பலரும் இதில் பங்கேற்று திமுக அரசின் மக்கள் விரோத போக்கை கண்டித்து பேசினர். இதனைத் தொடர்ந்து திமுகவுக்கு எதிராக கண்டன கோஷங்களும் எழுப்பப்பட்டன. அதிமுக கூட்டணி கட்சியைச் சேர்ந்த பாஜக, பாமக, அமமுக, புதிய நீதி கட்சி உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் இதில் பங்கேற்றனர். சென்னை வில்லிவாக்கம் தொகுதிக்குட்பட்ட அயனாவரம் 97வது வார்டு சார்பில் புரட்சித் தலைவி அம்மா பிறந்த நாளை முன்னிட்டு இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. தனியார் மருத்துவமனை மருத்துவக் குழுவை சேர்ந்த மருத்துவர்கள் பொதுமக்களுக்கு உடல் பரிசோதனை மேற்கொண்ட இந்நிகழ்வினை வடசென்னை வடக்கு மேற்கு மாவட்ட கழக செயலாளர் திருமங்கலம் மோகன் துவக்கி வைத்தார். ஏழை எளிய மக்கள் ஏராளமானோர் தங்களின் உடலை பரிசோதனை செய்து மருந்து மாத்திரைகள் பெற்ற நிலையில் இலவச கண் பரிசோதனையும் செய்யப்பட்டு இலவச கண் கண்ணாடிகள் வழங்கப்பட்டன. பகுதி செயலாளர் GRP கோகுல், வட்ட செயலாளர் செந்தில் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். கோவையில் முப்பெரும் முதல்வர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு கழகத்தின் சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. புரட்சித் தலைவர் MGR, புரட்சித் தலைவி அம்மா மற்றும் புரட்சித் தமிழர் எடப்பாடியார் ஆகியோர் பிறந்த நாளை முன்னிட்டு கோவை மாநகர மாவட்ட கழக செயலாளரும் வடக்கு சட்டமன்ற உறுப்பினருமான அம்மன் K. அர்ஜுனன், உக்கடம் பகுதி கழகத்தின் சார்பாக இடையர் வீதி பகுதியிலும் கோவை வடக்கு சட்டமன்ற தொகுதி சாய்பாபா காலனி பகுதிகளிலும் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் இதில் பங்கேற்றனர். திருச்சியில் மார்ச் மாதம் 11ஆம் தேதி பிரதமர் மோடி பங்கேற்கும் தேர்தல் பிரச்சார கூட்டத்துக்கான இடத்தினை ஆய்வு செய்வது குறித்து அதிமுக மாவட்ட செயலாளர்களுடன் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பங்கேற்றார். அதிமுக மாவட்ட செயலாளர்கள் பரஞ்சோதி, ப. குமார் மற்றும் சீனிவாசன் முன்னிலையில் பிரதமர் மோடியின் பிரச்சார கூட்டத்துக்கு தேர்வான திருச்சியை அடுத்த மாத்தூர் சாலை பகுதி, பஞ்சப்பூர் பேருந்து நிலைய காலிமனை மற்றும் பொன்மலை G கார்னர் ரயில்வே மைதானம் ஆகிய 3 இடங்களையும் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் ஆய்வு செய்தார். அதிமுக மற்றும் பாஜக நிர்வாகிகள் பலர் அப்போது உடன் இருந்தனர். திண்டுக்கல்லில் திமுகவின் மது மற்றும் போதைப்பொருள் கலாச்சாரத்திற்கு எதிராக NDA கூட்டணி சார்பில் பாஜக, அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் பங்கேற்ற மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மணிக்கூண்டு பகுதியில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் அமைச்சரும் அதிமுக பொருளாளருமான திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன், பாஜக பொதுச் செயலாளர் ராம ஸ்ரீனிவாசன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு கண்டன உரை ஆற்றினர். இதில் பேசிய அதிமுக பொருளாளர் திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன், சொத்து வரி, வீட்டு வரியை உயர்த்திவிட்டு குப்பைக்கு வரி போட்டு மக்களை வஞ்சிக்கும் திமுக ஆட்சி விரைவில் வீட்டிற்கு செல்ல உள்ளதாக தெரிவித்தார். மின்சார கட்டணம், சொத்து வரி, குப்பை வரி, அத்துணைக்கு வரி, பால் விலை, அரிசி விலை, மண்ணெண்ணெய் விலை, எண்ணெய் விலை அத்தனை உயர்ந்துவிட்டு சண்டாலப்பாவில் 1000 ரூபாய் கொடுத்துவிட்டு ஒரு குடும்பத்துக்கு 5000 10,000 ரூபாய் பிடிக்கிற கேவலமான ஆட்சி ஸ்டாலினுடைய ஆட்சி நடக்கிறது. அதை அகற்றுவதற்கு இந்த நேரம் சூழலை எடுத்து போதை இல்லாத ஒரு தமிழ்நாட்டை உருவாக்கும் என்பதற்கு முயற்சி எடுத்திருக்கிற பாரதிய ஜனதா கட்சியினுடைய அத்தனை தோழர்களுக்கும் அதிமுக சார்பில் நன்றி பாராட்டுதல். தூத்துக்குடி சங்கர ராமேஸ்வரர் ஆலயத்தில் புரட்சித் தலைவி அம்மாவின் 78வது பிறந்த நாளை முன்னிட்டு மீண்டும் அதிமுக பொதுச் செயலாளர் தலைமையில் கழக ஆட்சி அமைய வேண்டி சிறப்பு பூஜை நடைபெற்றது. தூத்துக்குடி மண்டல அண்ணா தொழிற்சங்க செயலாளர் கல்விக்குமார் ஏற்பாட்டில் நடந்த நிகழ்ச்சிக்கு தூத்துக்குடி தெற்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான SP சண்முகநாதன் தலைமை வகித்த கோயிலில் 300 பேருக்கு சிறப்பு அன்னதானத்தை தொடங்கி வைத்தார். கழக அமைப்பு சாரா ஓட்டுநர் அணி இணை செயலாளர் பெருமாள் சாமி, மாவட்ட அம்மா பேரவை இணை செயலாளர் திருச்சிற்றம்பலம் உட்பட கழக நிர்வாகிகள் பலர் இந்நிகழ்வில் பங்கேற்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் உள்ள தலைமை கழக அலுவலகத்தில் வைத்து அதிமுக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சரும் கன்னியாகுமரி சட்டமன்ற உறுப்பினருமான என் தளவாய் சுந்தரம் தலைமையில் அதிமுக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் புரட்சித் தலைவி அம்மாவின் 78வது பிறந்த நாளை மிகவும் விமர்சையாக கொண்டாட ஆலோசனை வழங்கப்பட்டது. மேலும் இந்நிகழ்வில் முன்னாள் எம்பியும் கழக அமைப்பு செயலாளருமான நாஞ்சில் வின்சென்ட் மற்றும் முன்னாள் அமைச்சரும் கழக அமைப்பு செயலாளருமான பச்சைமால் உள்ளிட்ட ஏராளமான அதிமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்.